அருமறை முதல்வனை ஆழிமாயனைக் கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் கர்மயோகம். ஸ்லோகம் 42, 43. பகவான் தொடர்ந்து உபதேசிக்கின்றார். தூல தேகத்தை விட இந்திரியங்களை மேலானவைகளாக ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது, மனதை காட்டிலும் புத்தி மேலானது, புத்தியை காட்டிலும் மேலானது எதுவோ அதுவே ஆன்மாவாம். தோல் வலிமை படைத்த அர்ஜுனா, நீ இவ்வாறு புத்திக்கு மேலான ஆத்மாவை இந்த விதமாய் அறிந்து மனதை நிச்சயமயமாய் புத்தியால் வசப்படுத்தி வெல்வதற்கு அரிதான காமரோமான ஆசையாகிய சத்துவை நாசம் செய்க. இது ஸ்லோகம். கம்பராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஒரு காட்சி. மாலியவான் ராவணனுக்கு புத்திமதி சொல்கிறான். ராமனை மனிதன் என்று நினைக்காதே, வானர சேனைகளை உண்மையில் குரங்கு இனம் என்று எண்ணாதே என்று எடுத்துரைப்பான். அப்போது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அடியிலும் சொல்லி முடித்ததும் கொட்டுகிற மாதிரி என்று சொல்லுகின்ற வண்ணம் அந்த பாடல் கவி அமைக்கப்பட்டிருக்கின்றது. யுத்த வர்ணனை தொய்வு ஏற்படுத்தாமல் இருக்க கம்பன் கையாளும் உத்திகளில் இதுவும் ஒன்று. நம்மோடு போர் செய்ய கடல் கடந்து வந்த ராமனை பாற்கடல் வெள்ளத்து உச்சியின் வரம்பில் தோன்றும் ஈசக்கும் ஈசன் என்று சொல்லுகின்றார்கள். அன்னவருக்கு இளவலை அந்த தூயவன் இருந்த பாம்பனை என்று சொல்கிறார்கள். வாலி மைந்தனை வானவர்களுக்கு தலைவன் இந்திரன் என்று சொல்கின்றார்கள். நீலனை அக்னி தேவன் என்று சொல்லுகின்றார்கள். ராமதூதன் வாயுதேவன் அம்சம் என்று சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்கின்றார்கள், அந்த அனுமன்தான் அடுத்த பிரம்மா என்றும். இப்படி கொட்டுவது என்று சொல்வது சொல்லாமலேயே அது சொல்லுகின்ற வண்ணம் பாடலை அமைத்திருக்கின்றார். இப்படி பாடல்கள் மிக அற்புதமாக போகிறது. அலுப்பு தெரியாமல் கம்பன் உரைத்து சொல்வான். இதேபோல் தத்துவங்களை விளக்கி கொண்டிருக்கும் பகவான் அவர் சொல்லுகின்ற அந்த நடையை பாருங்கள். தத்துவம் மிகவும் கடினம், இலக்கணம் படிப்பது போல. இலக்கியத்தை படிப்பது எளிது, இலக்கணம் படிப்பது எளிது அல்ல, கஷ்டம். தத்துவத்தை தொடர்ந்து இலக்கணம் போல சொல்லிக்கொண்டே போனால் ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடும். சொல்கின்ற பாணியை மாற்றி ஒவ்வொன்றுக்கும் சொன்னவுடன் கொட்டுகிற மாதிரி பாணியில் ஸ்லோகம் இருக்குது. கவனித்து பாருங்கள். தேகத்தை விட இந்திரியங்கள் மேலானது, புலன்களை விட மனம் மேலானது, மனதை காட்டிலும் புத்தி மேலானது, புத்தியை விட மேலானது ஆத்மா. இப்படி கேட்பதற்கு சுவையூட்டி அழகுபட சொல்லும் திறம் முதலில் கவனிக்க வேண்டிய ஒன்று. கதை ஒன்று கேட்க நேர்ந்தது. ஒருவன் கோழி வாங்கச் சென்றான். அந்த கடைக்காரனிடம் அந்த நேரத்தில் ஒரே ஒரு கோழி மட்டுமே இருந்தது. வந்தவன் நல்ல எடையுள்ள கோழி ஒன்று கொடு என்று கேட்டான். கடைக்காரன் உள்ளே சென்று அந்த ஒரு கோழியை எடுத்து வந்து காண்பித்தான். வந்தவன், இதைவிட பெரியதாக இருந்தால் எடுத்து வா என்றான். கடைக்காரன் அந்த கோழியை எடுத்து வந்ததை உள்ளே சென்று எடுத்து சென்று திரும்பவும் அதே கோழியுடன் வந்தான். அதைவிட இது சற்று கூடுதல், எடை கூடுதல், விலையும் 10 ரூபாய் அதிகம் என்றான். வந்தவன் விடவில்லை. மீண்டும் இதைவிட நல்ல கோழியை கொண்டு வா என்றான். மீண்டும் கடைக்காரன் அந்த கோழியை உள்ளே எடுத்து சென்றான். திரும்பி வரும்போது அதே கோழியை எடுத்து வந்து முன்பு காட்டியதை விட இது எடை கூடுதலானது, உயர்ந்தது, விலையும் 20 ரூபாய் அதிகம் என்றான். இருந்தது ஒரே கோழிதான். திரும்ப திரும்ப எடுத்து சென்று எடுத்து கொண்டு வந்து காட்டியதும் அதே கோழியை. வந்தவன் முதலில் காட்டியதை விட இது நன்றாக இருப்பதாக கண்டான். சரி, இதையே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி பணத்தை கொடுத்து விட்டு வாங்கி சென்றான். 4-5 பொருட்களை காண்கின்றோம். அதில் எது உயர்ந்ததாக உள்ளதோ அதனையே மனித மனம் நாடும். இது இயல்பு. அதனால் காமத்தின் இருப்பிடம் என்று காட்டினார். அதில் இதைவிட அது மேலானது, அதை காட்டிலும் மற்றொன்று மேலானது என்று விளக்குகின்றார் பகவான். மனித மனத்தை பகவான் கண்ணன் புரிந்து கொண்ட வகையில் யாரும் புரிந்து சொன்னதில்லை. தேகம் இன்றி உலவ முடியாது, அனுபவிக்க முடியாது
என்று தேகத்தின் மேல் பற்று கொண்டு உடலை வளர்க்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் சுமாராக ஒரு 150 மூட்டைகள் அரிசி, 50,000 லிட்டர் குடிதண்ணீர், 850 சோப்புகள், 400 பற்பசைகள் டூத்பேஸ்ட், 300 பவுடர் டப்பாக்கள், இப்படி எத்தனையோ பொருட்களை நாம் பயன்படுத்தி கொண்டோம் வாழ்நாளில். இறுதியில் இந்த உடல் மண்ணில் புதைக்கப்படுகின்றது இல்லையா? எல்லாம் வேஸ்டாக போகிறது. ஆகவே தேகத்தை காட்டிலும் மேலானது உள்ளதா எனில் அது புலன்கள். உடல் மட்டும் அனுபவிக்க போதாது, கைகால்கள் இருந்தால் போதாது, அதனை வழிநடத்த புலன்கள், இந்திரியங்கள் தேவை. இப்படி சொல்வதால் புலன்களே முதலும் முடிவும், வேறொன்றும் தேவையில்லை என்று மனிதர்கள் எடுத்துக்கொண்டு விடுவார்கள் என்பது பகவானுக்கு தெரியும். அதனால் புலன்களை விட மனம் மேலானது என்று சொல்லுகின்றார். புலன்கள் வழியாகத்தான் அனுபவிக்கிறோம். எப்படி மனம் மேலானதாகும்? கண்ணால் காண்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் வாசனை நுகர்கிறோம், நாக்கால் உண்கிறோம். புலன்கள் வேலை இது மட்டுமே. காண்பது அழகானது, கேட்பது இனிமையானது, நுகர்வது நறுமணமானது, உண்பது சுவையானது என்று சொல்வது மனம்தான், புலன்கள் அல்ல. ஆக புலன்களின் பின்னால் மனம் இருந்து கொண்டு அழகு அழகில்லை என்று உணர்த்துகின்றது. இப்படி உணர்த்துவது புலன்களின் வேலை அல்ல, மனதின் வேலை. புலன்களுக்கு கருத்து, மதிப்பீடு, கம்பாரிசன் எதுவும் தெரியாது. கண்ணாடி போல எதிரே வந்த பொருளை காட்டும், அவ்வளவுதான். அதனால்தான் புலன்களை காட்டிலும் மனம் மேலானது என்றார். மனமானது தான் கருத்தை சொல்லும், எனவே மனம் மேலானது என்றார். சரி, மனம் மட்டுமே போதும் என்று இருந்து விடலாமா? அதைவிட உயர்ந்தது உள்ளதா? உள்ளது என்கிறார் பகவான். மனதை காட்டிலும் புத்தி மேலானது. எப்படி? மனம் போன போக்கு என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். மனம் நம்மை சதா இங்கும் அங்குமாக இழுத்துச் சென்று கொண்டே இருக்கும். புத்தி தான் இது சரியான பாதையல்ல, மனம் போன போக்கில் இவ்வளவு காலத்தை ஓட்டி இருக்கிறாய் என்றெல்லாம் எச்சரிக்கும். இதனை கவனித்தால் அனைவரும் உணர முடியும். மனம் இழுத்துச் செல்லும், புத்தி தான் முடிவெடுக்கும். மனதை விட புத்தி மேலானது. சரி, புத்தியே கடைசி இறுதியானதா என்றால் இல்லை. புத்தியை காட்டிலும் மேலானது ஆன்மா என்கிறார். அந்த ஆன்ம ஒளி வெளிச்சம் இல்லை என்றால் புத்தி, மனம், புலன்கள், தேகம் எதுவுமே இயங்க முடியாது. எல்லாவற்றையும் விட மேலானது ஆன்மாவே. இப்படி வரிசைக்கிரமமாக ஒன்றை விட அடுத்தது மேலானது என்று புரிய வைத்து பற்றினை, ஆசையை வெல்வதற்கு வழிகாட்டுகின்றார் பகவான். புத்தியை விட மேலான ஆத்மாவை இவ்விதமாய் தெரிந்து கொண்டு நிச்சய புத்தியால் மனதை வசப்படுத்திவிட்டால் காமம் என்ற பகைவனை எளிதாக அழிக்கலாம் என்கிறார். இங்கே ஒரு சந்தேகம் எழும். சென்ற ஸ்லோகத்தில் காமத்தின் இருப்பிடங்களில் முதலாவதாக சொன்ன புலன்களை வசப்படுத்தக்கூடிய பகவான், அதாவது இந்திரியங்களை வசப்படுத்தக்கூடிய பகவான் இங்கே வேறு விதமாக சொல்கிறாரே என்று. மண்ணை தின்ற குழந்தையின் வயிற்றை சரி செய்ய வேண்டி, அஜீரணத்தை தடுக்க வேண்டி தாய் என்ன செய்கிறாள்? வேதி மாத்திரை தர வேண்டும். குழந்தை மாத்திரையை கண்டால் சாப்பிடாது. அதனால் வாழைப்பழத்தின் நடுவே வைத்து பழம் என்று கூறி விழுங்கச் செய்கிறாள். அதே போல சாதாரண பாமர மக்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று கர்மங்களை செய் என்றும், காமத்தை போக்க திருமணம் செய்து கொள் என்றும் வேதம் சொல்கிறது. அதன்படி திருமணம் புரிந்த பின்பு புத்திர இனவிருத்திக்காக மட்டுமே நீ காமத்தை பயன்படுத்து என்று சொல்கிறது. அறம் புரிய, சொர்க்கமடைய கடமை உணர்வோடு செயல்களை செய் என்று வேதம் சொல்கிறது. அதை புரிந்து கொண்ட பின்பு கடைசி நிலையான இறைவனை மோட்சத்தை அடைய நிஷ்காம கர்மம், பலனை எதிர்பாராது செய் என்று படிப்படியாக பாமரனை மேலே உயர்த்துகிறது. பகவானும் உடம்பளவே புலன்கள் அளவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு, அதாவது உடம்பு தான் நாம், இந்த இந்திரியங்கள் தான் நாம் என்று வாழ்கின்ற மனிதனுக்கு புலன்களை வசப்படுத்தி என்று கூறினார். அதனை வசப்படுத்த, நெறிப்படுத்த அவன் கற்றுக்கொண்ட பின்பு, அப்பா
புலன்களை விட மனம் மேலானது, மனதை விட புத்தி மேலானது, புத்தியை காட்டிலும் ஆன்மா மேலானது என்று இந்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துகின்றார். முதலில் புலன்களையாவது வசப்படுத்த கற்றுக்கொண்டால் போதும், அடுத்த படிகளுக்கு தானே வந்து விடுவான். அடுத்தடுத்த படிகள் என்ன என்பதை தெளிவாக்குவது அதன் பின்பு அவனுக்கு எளிதாக அமையும், சொன்னால் புரியும் என்று கடந்த ஸ்லோகத்தில் கண்ணன் புலன்களை மட்டும் குறிப்பிட்டார் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். ஆன்மாவே மேலானது என்பதை அறிந்து அதனை உணர வேண்டுமானால், தான் தானாக இருந்து விட வேண்டுமானால் புலன்களுக்கு அடுத்தபடியான மனதை வசப்படுத்து என்கிறார். எதை கொண்டு? புத்தியை கொண்டு. ஏன்? மனதில் உறுதி எழாது, புத்திதான் செயல்படும், தீர்மானிக்கும். எந்த ஒரு பொருளையும் காணும் போதும் பிற புலன்களின் வழியாக அனுபவிக்கும் போதும் முன்பு கண்டவற்றோடு ஒப்பிடுவதோ கருத்துக்களை எழுப்புவதோ மனம்தான். எனவே மனதை வசப்படுத்திவிட்டால் பதிவுகள் வராது. உணர்வு மனம் இது கான்சியஸ் மைண்ட். உணர்வற்ற மனதிலும் சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட். உணர்வு மனதிலும் உணர்வற்ற மனதிலும் உள்ள பதிவுகளே தியானத்திற்கும் சமாதி நிலைக்கும் தடை என்பதை முன்பே நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அந்த பதிவுகளை உருவாக்குவது மனதின் தன்மையே. இதை மனதை வசப்படுத்திவிட்டால், இந்த மனதை நாம் வசப்படுத்திவிட்டால் பதிவுகள் எழாத நிலையில் காமம், பற்று, கோபம், பொறாமை எப்படி வரும், எப்படி எழும்பும்? காமம் வரவே வராதல்லவா. ஆக காமத்தை வெல்வதற்கு பகவான் கூறும் வழி பற்றினை வரவட்டாமல் தடுப்பதோடு தியானத்திற்கும் வழிவகுக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்டேஜ் களத்தை தயார் செய்வதே. பதிவுகளை தரும் பற்றினை தடுத்து வெற்று மனதை தயார்படுத்துவதே. அதன் பின்னர் ஞானம் அந்த மனமில்லாத நிலையில் தானே வெளிப்பட்டுவிடும். கர்மயோகம் 2 அடித்தளங்களை கொண்டது. ஒன்று நிஷ்காம கர்மம், எதிர்பார்ப்பின்றி செயல்படுவது. நம் வாழ்க்கையில் எப்போதும் எல்லா செயல்களிலும் எதிர்பார்ப்போடுவே நம் வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். ஆயுள் காப்பீடு விளம்பரம் ஒன்று கண்டேன். அதில் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் என்று போட்டிருந்தது. அதுபோல் வாழும்போதும் எதிர்பார்ப்பில் வாழ்கிறோம், வாழ்க்கைக்கு பிறகும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது சரி, வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு புரிகிறது, அதன் பிறகு நம் மரணம் அடைந்த பிறகு எதிர்பார்ப்பு எப்படி? உலகில் பலர் திடீரென்று செத்து போய்விட்டால் குடும்பம் என்ன ஆகுமோ, பிள்ளைகளுக்கு எப்படி திருமணமாகும் என்றெல்லாம் எண்ணி எண்ணி கவலைப்படுகின்றார்கள். நாம் போன பிறகு நாம் பார்க்க முடியாத போது என்ன ஆனால் என்ன, இதை சிந்திப்பது இல்லை. எனக்கு தெரிந்த அம்மையார் வயதானவர் வள்ளலார் சபை நடத்தி வருகின்றார். அந்த மார்க்கத்தில் இறந்தவர்களை எரிக்க மாட்டார்கள், புதைப்பதே வழக்கம். சபையை நடத்துவதால் அந்த அம்மையார் அவருக்கு இறப்பு ஏற்பட்டதும் அவருடைய உடலை சமாதியில் வைக்க வேண்டும் என்று சபையின் அறை ஒன்றில் ரூமில் இப்போதே உயிரோடு இருக்கும்போதே தேவையான அளவு பள்ளம் தோண்டி நன்கு பூசு வேலைகள் செய்து கல்லை போட்டு மூடி வைத்திருக்கிறார். அதில்தான் அவரது உடலை வைக்க வேண்டுமாம். இதுதான் வாழ்க்கையின் பிறகு, வாழ்க்கை முடிந்துவிட்ட பிறகு எதிர்பார்ப்பு. நாம் போன பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அங்கே புதைப்பாகலா, இது வெளியே புதைப்பாகலான்னு தெரியாது. அடுத்தது அனாசக்தி யோகம். கர்மயோகம் 2 அடித்தளங்களை கொண்டது என்று பார்த்தோம் அல்லவா. ஒன்று நிஷ்காம கர்மம், அதை பார்த்தோம். இன்னொன்று அனாசக்தி யோகம், பற்றின்மையை அடிப்படையாக கொண்டது. அதாவது விருப்பு வெறுப்பு, தேவை தேவையின்மை, சந்தோஷம் துக்கம், இவைகள் இரட்டைகள். இதை துவந்துவம் என்று சொல்வார்கள். இவை எப்பொழுதுமே 2 இருக்கும். விருப்பு வெறுப்பு, சந்தோஷம் துக்கம், இல்லையா, வெயில் நிழல், இப்படி இந்த இரட்டைகளுக்கு மத்தியில் நின்று விடுவது. இந்த இரட்டைகளில் எந்த பக்கத்திலும் சாராத தன்மை, அதாவது விருப்பிலும் இல்லை வெறுப்பிலும் இல்லை, சந்தோஷத்திலும் இல்லை துக்கத்திலும் இல்லை, எந்த புறமும் சாயாத தன்மை, எந்த பொருளாலும் ஈர்க்கப்படுவதும் இல்லை விளக்கப்படுவதும் இல்லை, அட்ராக்ஷன் இல்லை ரிப்பல்ஷனும் இல்லை, இழுப்பதும் இல்லை அதை எதிர்த்து ஓடுவதும் இல்லை. இதனாலும் மனம் விழுந்து விடுகிறது. நடுநிலையில் நின்றுவிட்டால் இந்த பக்கம் விருப்பு, அந்த பக்கம் வெறுப்பு. விருப்பும் இழுப்பதில்லை,
வெறுப்பும் நம்மை எதிர்த்து ஓட வைப்பதில்லை. அப்படி மனம் நடுநிலையில் நின்றுவிட்டால் மனம் விழுந்து விடுகிறது. இந்த நிலை மேல்நிலை எட்ட வழிகாட்டும். கர்மயோகம் என்றதும் கீதோபதேசம் மட்டும் நினைவுக்கு வரும் வகையில் மிக விரிவாக அடி ஆழம் வரை சென்று உளவியல் கருத்துக்களை கண்ணன் அலசி விளக்கி காட்டியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. கண்ணன் காட்டிய வழி காலத்தையும் கடந்து நிற்கும் என்பது திண்ணம். இத்துடன் 3வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத்ச ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.